மேலான 4.25 லட்சம் என் இனமான உணர்வுகளே, என் இனமான உறவுகளே, என் பேச்சை மூச்சாக கருதி களப்பணி ஆற்றுகின்ற தளபதிகளே, எனக்கு ஆலோசகர்களாகவும் அறிவுரை கூறுகின்ற இடத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களே, என் குருநாதர்களே, உங்கள் அனைவருக்கும் இனியதொரு வணக்கத்தை 20/8/2018 இரவு 10:45 அளவிலே இந்த உரையை நிகழ்த்துகின்றேன். வஜ்ரா உருவான கதை யூடியூப்ல இருக்கு. வஜ்ரா கடந்து வந்த பாதை யூடியூப்ல இல்ல, இனிமேதான் இதை ஏத்துவாங்க. 25/5/2018 அன்று எனக்கு வந்த அழைப்பை ஏற்று எம்ஜி வஜ்ரவேல் அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை ஒரு ஏபிஜேயினுடைய சீடராக, ஏபிஜேயினுடைய உணர்வாளராக, ஒரு ஏபிஜேயினுடைய மறு உருவமாக பார்க்கின்ற ஒரு வாய்ப்பை 25/5/2018 வெள்ளிக்கிழமை அன்று பெற்றேன். அன்று பெற்று அவர் சில பல அறிவுரைகளை கூறினார். என்னிடம் சில ஆலோசனைகளை கேட்டாரு. அதன் அடிப்படையில் வஜ்ரா உருவான கதை உங்களுக்கு தெரியும். 6வது மாதம் முழுவதும் ஜூன் மாசம் ஃபுல்லா அதுக்கான வஜ்ரான்னு அதுக்கு ஒரு பெயரை சுட்டி அதற்கான திட்டமிடல் பணிகளை துவங்க ஆரம்பிச்சிட்டேன். அதன் அடிப்படையில் என்னுடைய 22 ஆண்டுகால நெட்வொர்க்ல என்னுடைய நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் என்னுடைய எதிரிகளாகவும் போட்டியாளர்களாகவும் வளம் வந்த அத்தனை லீடர்களுக்கும் வஜ்ரா என்றொரு மாபெரும் நிறுவனம் வர இருக்குது. அதனுடைய நிறுவன தலைவர் என்னுடைய வேண்டுகோளை ஏற்று தனியார் நிறுவனமாக துவக்க இருந்த ஒரு நெட்வொர்க்கை பொதுத்துறை நிறுவனமா நீங்க மாத்தி ஆகணுங்கிற ஒரு வேண்டுகோளை ஏற்று அவர் நீங்க சொன்னபடியே செஞ்சா வல்லரசு ஆகும்னா அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னிடம் 51% பங்கையும் 49% பப்ளிக் லிமிடெடுக்கு பொதுத்துறைக்கு கொடுத்துடணும்னு சொல்லி என்னுடைய அழைப்பை ஏற்று அதுக்கு சம்மதிச்சு ஒரு பப்ளிக் லிமிடெட் துவக்கிறதுக்குள்ளான வேலைகளை ஆரம்பிச்ச போது தற்சமயம் நமக்கு லைசன்ஸ் வேணும், அப்ரூவல் வேணுங்கிறதுக்காக ஒரு பிரைவேட் லிமிடெட் தனியா அவங்க குடும்ப உறுப்பினர்களை வச்சு வஜ்ரஜோதி வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க. அதனுடைய ப்ரீ லான்ச்சிங் 7/7/2018 மாலை ஒரு 3 மணிக்கு எனக்கு சாப்ட்வேர் ஓகே பண்ணி எனக்கு ஒரு லிங்க் கொடுத்தாங்க. அந்த லிங்க்ல நான் இணைந்து எனக்கு லாகின் ஐடியாக நான் சுட்டி கொண்டது எனக்கு அன்னைக்கே தெரியும். எம்ஜிவியை சந்தித்த முதல் பார்வையிலே முடிவு பண்ண உலகையாளும் ஒரு நெட்வொர்க்கை இந்த எம்ஜிவி தரப்போறாரு, அதை வழி நடத்தக்கூடிய அதுக்கு தலைவராக செயல்பட போறது நான் தான், எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் வஜ்ரா உலகை ஆளும்னு சொல்லிட்டு அது லாகின் ஐடியா வஜ்ரா ராம் அப்படின்னு வச்சுட்டு என்னுடைய பேரையே வஜ்ரா ராமாக மாத்திட்டேன். டாக்டர் வஜ்ரா ராம் பேசுகிறேன். 7/7/2018 ப்ரீ லான்ச்சிங். இந்த ப்ரீ லான்ச்சிங்கும் 25/5/2018 இருந்து 7/7/2018 இடைப்பட்ட காலத்துல என்னுடைய சக நெட்வொர்க் லீடர்கள், சக எம்எல்எம் லீடர்கள், சக பயனாளிகள், சக நண்பர்கள், சக உறவினர்கள் அனைவருக்கும் ஒரு அழைப்பு கொடுத்தேன். என்ன கொடுத்தேன் அப்படின்னா, ஒரு மாபெரும் பொதுத்துறை நிறுவனம் உலகை ஆள வர இருக்குது. இந்த மாதிரி உலகை ஆள தயாராக ஏதாவது ஒரு பொதுத்துறை நிறுவனம் இருந்தால் அதை என்கிட்ட சொல்லுங்க. இப்படி தன்னலம் இல்லாத ஒரு மேனேஜிங் டைரக்டர் லீடர்கள் கையிலேயே அவ்வளவு நிர்வாகத்தையும் கொடுத்து அவ்வளவு லாபத்தையும் கொடுக்க இருக்கின்ற ஒரு தலைவர் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. உடனே எம்ஜிவி சார் நீங்க ஸ்டாப் பண்ணிருங்க, வேற ஒருத்தர் குஜராத்ல பாம்பேல ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதனால நாங்க அதுல கன்டினியூ பண்ணிக்கிறோம்னு சொல்லி நிறுத்திடுறேன்னு சொல்லி ஒரு அழைப்பு விடுத்திருந்தேன். 7/7/2018 வரைக்கும் அதுக்கு எனக்கு ஒரு பதில் இல்லை. பழைய ஆடியோலாம் நான் வச்சிருக்கேன், எந்த பதிலுமே இல்லை, யாருமே பதில் இல்லை. 7ஆம் தேதி லான்ச்சிங் பண்ணி ப்ரீ லான்ச்சிங்ல என்னுடைய ஐடியா போட்டுட்டு வஜ்ரா ராம்ங்கிற லிங்க்ல இந்தியா முழுவதும் களமாடுகின்ற ஒரு தலைவனாக எனக்கு பொறுப்பு தரப்பட்டது. அதன் அடிப்படையில நான் எனக்குள்ள ஒரு முடிவு எடுத்தேன். என்ன முடிவு எடுத்தேன் அப்படின்னா, லட்சம் என்ட்ரி 1 லட்சம் மெம்பர்ஸ் வர வரைக்கும் அதர் ஸ்டேட்டுக்கு நம்ம போக வேண்டாம். தமிழ்நாட்டுல நம்ம ஒரு தமிழனாக தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டு 1 லட்சம் ஐடி என்னைக்கு கிராஸ் ஆகுதோ, 1 லட்சம் மெம்பர்ஸ் என்னைக்கு வர்றாங்களோ அதுக்கு அப்புறமா நம்ம வெளி மாநிலத்துக்கு போய்க்கலாம் அப்படின்னு எனக்குள்ளேயே நான் ஒரு கட்டுப்பாடை விதிச்சுட்டு களப்பணி ஆற்றுறேன். களப்பணி ஆற்றும் போது எல்லோருக்கும் ஆடியோ என்ன கொடுக்கறேன்னா, 30 நாளில் லட்சம் உறுப்பினர்களை தர இருக்கின்ற வஜ்ரா உலகை ஆளும்னு சொல்றேன். நிறைய எதிர்போட்டியாளர்கள், எதிர்ப்பாளர்கள், என்னுடைய எதிரிகள், தேச
தேச விரோதிகள்லாம் போன போட்டு என்னையா உனக்கு என்ன லூசா பிடிச்சிருச்சு 30 நாள்ல எப்படியா லட்சம் என்ட்ரி வரும்? என்னதான் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனா இருந்தாலும் இந்தியா முழுவதும் எல்லா காலேஜும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான். அதான் கவர்மெண்ட் நாம்ஸ். என்னதான் நீ ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் 1 லட்சம் என்பது அதுவும் தமிழ்நாடுக்குள்ள சாத்தியமே இல்லைனாங்க. நான் அப்பவே பதிலடி கொடுத்தாங்க. ஒரு மாசத்துல 1 லட்சம்னு உன்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சொன்னது. இப்ப நீ பேசுறத பார்த்தா என்னை பார்த்து நீ பயப்படுற. 10 நாளில் லட்சம் உறுப்பினர்களை கொண்டு வருவேன்னு சொல்ல அதை சாதிச்சு காமித்தேன். 30 நாளில் 3 லட்சமா கொண்டு வந்து 40 நாள்களை கடக்கும் போது 4.25 லட்சத்தை தாண்டி உறுப்பினர்களை கொண்ட உலக நெட்வொர்க் வரலாற்றில் ஒரு மாபெரும் சரித்திரமாக இது வளர்ந்து விட்டது. இது முதல் அச்சீவ்மெண்ட். வஜ்ரா உலகை ஆளும் என்பதற்கு முதல் உதாரணம் இதுதான். இரண்டாவது, வேறு வேறு கம்பெனி ஓனர்களை சந்திக்க வேண்டிய பாக்கியத்தை பெற்ற அவங்களே என்னை தொடர்பு கொண்டு என்னங்க பிளான் 5 பிளான் எப்படிங்க ஒரே சாப்ட்வேர்ல எப்படிங்க கொடுக்க முடியும் அப்படி எப்படினாங்க. சார் எதுவும் சாத்தியமே. ஏபிஜே அவர்கள் கண்ட கூற்று உண்மையாக வேண்டும். 2020 வல்லரசு ஆகும் என்றார். அவர் எழுதிய எழுத்துக்கள் பொய்யாக போவதே இல்லை. ஆனா இன்னைக்கு நாட்டில் நடந்துக்கூடிய சம்பவங்கள் பார்க்கும்போது காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் பார்க்கும்போது 2050 கூட வல்லரசு ஆகிறதுக்கான எந்த ஒரு ஒளி கீற்றும் என் கண் எதிரில் படல. அதனால உலக விஞ்ஞானிகளை மிரள வைத்த ஒரு மாபெரும் சரித்திர நாயகன் யாருக்கும் தெரியாம போக்ரான்ல ஒரு அணுகுண்டு சோதனை செய்யும் போது அப்ப அவருக்குள் ஒரு சக்தி இருக்கு என்பதை உணர்ந்து கொண்டோம். அந்த சக்தி இருக்கிறது உண்மை என்றால் அவர் எழுதுகின்ற வார்த்தை தவறாக போக வாய்ப்பில்லை. அப்படி ஒரு எழுத்தை அவருடைய இறைவன் தந்திருக்க வாய்ப்பில்லை என்ற எண்ணத்தில் அடிப்படையில் இது உலகை ஆளும் இந்தியா வல்லரசாகுங்கிற நோக்கத்துல அந்த கம்பெனி ஓனர்கள்ட்ட எதுவும் சாத்தியம், எது வேணாலும் செய்ய முடியுங்க. தொட்டதெல்லாம் தொடங்குகின்ற வகையில 10 நாள்ல லட்சம் கொண்டு வர தெரிஞ்ச எனக்கு இந்தியா வல்லரசாக்குறது ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில அப்ப நாங்க அந்த கலப்பணியில கலந்துக்கலாமான்னு அவங்க கேட்குறாங்க. நான் அப்படியே சொன்னேன், நீங்க ஆல்ரெடி ஒரு கான்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க ஒரு கம்பெனி சொந்தமா வச்சு நடத்துறீங்களேங்கிற அழைப்பின் பேர்ல அவங்க இல்லங்க நாடுன்னு வரும்போது பிறகு என்னங்க சொந்த கம்பெனி சொந்தம் பந்தம் சுதந்திர போராட்ட வீரர்லாம் சொந்தம் பந்தமோ சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாமே தூக்கத்தை துறந்து குடும்பத்தை இழந்து சொத்தை இழந்து உடல் உறுப்புகளை இழந்து உயிரை இழந்து இந்த தேசத்தை விடுதலை பெற்ற போது இந்தியா வல்லரசாகும் போது என் கம்பெனி என்னையா கம்பெனின்னு சொல்லி முதலாக அந்த பூனைக்கு மணி கட்டிய அப்போஜி ஹெர்போகேர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஓனர் ஏஎஸ்கே சரவணகுமாரன் ஜியை நான் வாழ்நாள்ல என்னைக்குமே மறக்க முடியாது. எம்ஜி கிட்ட சொன்ன தலைவரை இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறாருல்ல யாரு என்னன்னு போய் பாருங்க அப்படின்னு நேர கிராஸ்கட் ரோட்ல அவர் ஆபீஸ்ல போய் பார்த்தா அங்க பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் பிஓடி அதாவது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரோக்ராமுக்கு நூற்றுக்கணக்கான பேர் கியூல நிக்கிறான். என்னப்பா இதெல்லாம் யாருப்பா உங்க டிஸ்ட்ரிபியூட்டரானு கேட்டா அது பூராமே புதுசா ஜாயின் பண்றதுக்கு என்ன பிசினஸ் தெரிஞ்சுக்க வந்த நபர்கள்னு சொன்ன உடனே என்னால உணர்ச்சி அடக்க முடியல. இது என்னங்க வாரத்துல ஒரு நாள் நடத்துறீங்களா அல்லது 3 மாசத்துக்கு ஒரு திருப்பி நடத்துறீங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னாரு தினம் தினம் இதுதாங்க கதை. தினசரி ஆபீஸுக்கு 100 பேர் புது புது நபர்கள் மீட்டிங் அட்டென்ட் பண்றாங்க. நான் உடனே தம்பிட்ட கேட்டேன், என்ன தம்பி சொல்றீங்க, என்ன தளபதி சொல்றீங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்படிஷன்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய நெட்வொர்க் அதிருப்தியில டெய்லி 100 பேர் புதுசா டெய்லி மீட்டிங் கேட்கிறாங்க. என்ன நடக்குது இங்க நாட்டுல கேட்ட போது சொன்னாருங்க, நான் ஒரு பத்திரிகையாளன் அப்படின்றாரு. என்னையா பத்திரிகையாளருங்கும் போது அவருடைய தன்னம்பிக்கையினுடைய வரலாறுகள் எல்லாம் சொல்லும் போது ஆஹா நீங்க ஒரு மாபெரும் புரட்சியாளராக இங்க அமர்ந்து கொண்டு அதனாலதான் உங்களுக்கு தேசப்பற்று வந்திருக்கு தம்பி. தேசப்பற்று பை பெர்த்லயே உங்க அப்பா அம்மா ஊட்டி வளர்த்திருக்காங்கிறத உணர்ந்து கொண்டு டெய்லி 100 பேர் பிஓபி அட்டன் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் டெய்லி 50-60 என்ட்ரி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை எந்த நிபந்தனையும் இல்லாம இந்த நாட்டுக்காக தேசம் வல்லரசு ஆகணும்னா அப்போஜி ஹெர்போகேர் இந்தியா வஜ்ராவோடு எந்த நிபந்தனையும் இணைந்தால்தான் இது சாத்தியம். நீங்க ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்து நான் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தோம்னா எப்படிங்க வல்லரசு ஆகும்னு கேட்ட அந்த தம்பி அந்த தளபதி அண்ணன் நீங்க சொல்ல கூட்டுக்கு நான் கட்டுப்படுறேன்னு சொன்ன உடனே எம்ஜிவிக்கு திரும்ப ஒரு அழைப்பு. சார் ஆபீஸ்ல போய் பார்த்துட்டு ஆள் ரொம்ப ஒரிஜினலான பார்ட்டி ஒரிஜினலான கான்செப்ட் இல்ல மீதி பார்ட்டிகள் பூரா என் கான்செப்ட் பெருசுன்ற 10 பேரை உட்கார்றது வைக்கிறதுக்கு எவனுக்குமே யோகியதை இல்லை தலைவரை. 1000 பேர் டீம்ல இருப்பான் 50 பேர் கூட மீட்டிங் வர வைக்கிற யோகியதை இல்லாத இந்த தேசத்துல 100 பேர் டெய்லி புதுசு நடத்துறான். ஒரு மாபெரும் சாதனையாளர். அதனால கம்பெனியுடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் ஆகுங்க, அவருக்கு ஒரு டைரக்டர் போஸ்ட் கொடுத்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆகுங்கன்னு சொன்ன அந்த அழைப்பை ஏற்று எனக்கு மேல அவர் வச்சிருக்கக்கூடிய லெவல்ல அவருடைய மனப்பாசறையில எம்ஜிவியினுடைய மனப்பாசறையில வஜ்ராராமுக்கு மேல ஒரு இடத்தை கொடுத்து அவரை சிஇஓ கம்பெனி ஆக்கி அறிவிச்சாரு. அதை கண்டு கண் கலங்கிட்டாரு ஏஎஸ்கே. என்னன்னா
என்னென்ன நான் எந்த நிபந்தனையும் இல்லாம தானே நான் இணைந்தேன். எனக்கு இப்படி ஒரு மாபெரும் பொறுப்பு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாளைய வரலாறு என்னை தப்பா பேசாதான். இந்த இதில் சிஇஓ எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆகிறதுக்காக கம்பெனி இணைத்தான்னு 4 பேர் சொல்லிடுவானே, அண்ணே என்னன்னே நீங்க என்னை இப்படி பண்ணிட்டீங்களா? நான் தம்பி கவலைப்படாத, இந்த உலகம் உள்ளவரை இந்த உலக வரலாறு இந்தியா வல்லரசு வரலாறு பக்கத்துல நீ எந்த நிபந்தனையுமே இல்லாம இணைஞ்சிருக்கேங்கிற நிரூபணத்தை சத்தியத்தை சாட்சிய அக்னி சாட்சியா நான் சொல்லுவேன் தம்பி. நான் அக்னி சிறைகள் புக்கு படிச்சவன், வார்த்தை தவற மாட்டேன்னு சொன்ன அதுதான் இந்த ஆடியோ. அவர் வந்த பிறகுதான் மற்ற கம்பெனிக்காரன் ஒவ்வொருத்தரையா போய் பார்க்க டெய்லி 50 என்ட்ரி பைனரியில கொடுத்துட்டு இருக்கிறான். டெய்லி 100 பேர் வச்சு பிஓபி எடுக்கிறவனே தன்னுடைய கம்பெனியை நிபந்தனை இல்லாம இணைக்கும் போது ஒன்னு என்னையா டெய்லி 10 என்ட்ரி கூட எடுக்க முடியாத ஒரு கம்பெனி வச்சு நீ என்னையா செய்ய போறேன்னு சவால் விடும்போது மற்ற நபர்களும் உள்ள வந்தாங்க. மற்ற லீடர்களையும் நான் போய் சந்திக்கும் போது சொன்னேன், அவங்க எல்லாருமே எந்த நிபந்தனையும் இல்லாம என்னோட பயணிக்க தயாரானதுக்கு ஒரே காரணம் 10 நாளில் லட்சம் பேரை ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வந்துட்டா ஏபிஜேயினுடைய பிள்ளை இல்ல, நீங்க ஏபிஜேவே உங்க இதயத்தில் இருக்கிறார்கள் சொல்லி பெரிய பெரிய லீடர்கள் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் வாங்கிட்டு இருந்தோம் அப்படியே தூக்கி இருந்து விட்டு ரிசைன் பண்ணிவிட்டு உடனே அழைப்பை ஏற்று உடனே களமாடினாங்க. அதுதாங்க வஜ்ரா வளர்ந்த விதம். 12/8/2018 உயர்நிலை செயற்குழு கூட்டுற என்னுடைய கான்செப்ட்ல இப்ப வஜ்ரால இருந்துட்டு கூடிய நபர்களே சொன்னாங்க, எப்படிங்க எந்த வருமானமுமே இல்ல, யாருக்குமே எந்த வருமானமும் இல்ல, நீங்க 100 ரூபாய் டிக்கெட் 500 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய் டிக்கெட்ன்றீங்க, எப்படிங்க வருவாங்க, என்ன நடக்குது, என்ன 20 பேர் கூட தேட்ட மாட்டாங்க. நான் சொன்னேன், ஐயா வஜ்ராவினுடைய சக்தி உணர்ந்து நீங்க உள்ள வந்தீங்க, வஜ்ராராம் பேச்ச மூச்சா கருதி உள்ள வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் இது சப்ஜெக்டே வேற, இது வல்லரசு பாதையில போகும்போது மேல இருந்து எனக்கு வரக்கூடிய உத்தரவுகள் சமீட்சைகள்ல திருச்சியில 12/8/2018 அன்னைக்கு கூட்டத்தை நடத்து 200 பேர் வருவாங்க, 230 பேர் வந்தாங்க. உலகம் எல்லாருமே வந்து என்னை கட்டி பிடிச்சி அன்னைக்குதான் வஜ்ராராமனா யாருன்னு பாக்குறாங்க. 90% பேர் 230 பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா 200 பேர் அன்னைக்குதான் என் முகத்தை பார்த்து கட்டி பிடிச்சி, ஓ நீங்க தான் ஏபிஜேயுடைய மறுபோமா, ஆகா நீங்க வந்து உடனே யாரனாலும் உள்ள போட்டு ஆட, யார போட்டாலும் தூக்கி போட்டு மீறி இந்தியா வல்லரசு ஆகிறதுக்கு எதை வேணாலும் செய், போராடு போராடு போராடுன்றீங்க, இறுதி மூச்சு வரை போராடுன்றீங்க, சின்ன பொறியே பெரு அனலாகுமேன்றீங்க, போராடடா ஒரு வாழேண்டடான்றீங்க. என்ன சார் ஒரு புரட்சியாளர் மாதிரி பேசுறீங்களா, என்ன ஏதுன்னா இன்னைக்கு அன்னைக்குதான் நேர்ல பார்த்தோம்னா எல்லாரும் என்னை கட்டி பிடிச்சிட்டு சொன்னாங்க, சார் நீங்க சொல் வீரர் அல்ல, நீங்கள் ஒரு செயல் வீரர், உங்க உடல் வாகு அப்படி, உங்களுடைய எனர்ஜி அப்படி, உங்களுடைய ஹைட் அப்படி, உங்க வெயிட் அப்படி, உங்க பேச்சு எல்லாமே மூச்சா ஏங்கிறதுனா நீங்க ஒரு கெப்பாசிட்டியான ஆளுங்கிற சர்டிபிகேட் அன்னைக்கு 12/8/2018 கொடுத்தாங்க. அன்னைக்கு ஒரு உயர்நிலை செயற்குழு மாநாட வரலாறு காணாத வகையில கூட்டி நடத்தி சக்சஸ்ஃபுல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 15/8/2018 அன்னைக்கு சுதந்திர தினம், இந்தியாவினுடைய பிறந்த தினம். இந்தியா சுதந்திர தினத்தன்னைக்கு தான் எங்க நிறுவன தலைவர் எம்ஜிபி அவர்கள் பிறந்த தினமும் அன்றுதான். இதுதான் வரலாறு. வரலாறு என்னைக்குமே வந்து ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அது முன்னாடியே ப்ரீ பிளான், பிரபஞ்சம் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி வச்சிரும். இப்படி இந்த நூற்றாண்டுல இவன் பிறப்பான், இந்த நூற்றாண்டுல இவன் இதை செய்வான், இந்த நூற்றாண்டுல அவன் அதை செய்வாங்கிறது வரலாறுல முன்னாடியே எழுதி வைக்கப்பட்ட இயற்கையினுடைய படைப்பின்படிதான் எல்லாம் நடக்கும். அதுதான் இன்னைக்கு வஜ்ராராம் பேசிக்கிட்டு இருக்கான். வஜ்ராவை தவிர உலகத்துல வேற ஒரு நெட்வொர்க் கம்பெனி செயல்பட முடியாது. உலகத்தை கூட விட்டு தள்ளுங்க, இந்தியாவில் வஜ்ராவை தவிர வேற ஒரு நெட்வொர்க் இல்லாத ஒரு நிலையை நான் பாராளுமன்றத்தில் நான் வந்து அதுக்கான தீர்மானம் நிறைவேற்ற வைக்கக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. சும்மா வெறும் வார்த்தை ஜாலம் பேசக்கூடிய மற்ற லீடர்கள் மாதிரி கிடையாதுங்க. இதுதான் வரலாறு. 15/8/2018 அன்னைக்கு அவருடைய அழைப்பை ஏற்று அவருடைய வாழ்த்துக்களை, அவருக்கு வாழ்த்து செய்திகள் சொல்வதற்கு அவரை நேரில் போய் சந்திக்கிறேன். சந்திச்ச உடனே உடனே எனக்கு ஒரு உத்தரவு, 19/8/2018 அன்றைக்கு ஒரு பயிற்சி பட்டறைய, ஒரு பயிற்சி பாசறைய நான் விருந்த மண் மதுரையில நீ ஒண்ணு நடத்தணும். நாங்க சார் நடத்தி 12/8 தான் நடத்திருக்கேன். 19/8 7 நாளைக்குள்ள திரும்ப டிக்கெட் போட்டாங்க. யாரு சார் வருவாங்க என்ன ஏதுன்னு என் கூட வந்தவங்க சொன்னாங்க. நான் தலைவர் சொன்னா நீ கேட்கணையா, தலைவருடைய உத்தரவு தான் கட்டுப்படக்கூடிய ஒரே தளபதி நான் நடத்தி காட்டுவேன்னு சொன்னேன். அன்னைக்கு என்னுடைய கூட இருந்த நெட்வொர்க்கர்கள், மாற்று சகோதரர்கள், மாற்று கருத்து உள்ளவங்க சொன்னாங்க, ஏங்க நடந்து ஒரு வாரம் கூட ஆகல, இப்பதான் 1000-2000 செலவு பண்ணிட்டு போயிருக்கிறான், திரும்ப அதுக்குள்ள 7 நாளைக்குள்ள வச்சுக்கலாம். சார் தலைவர் உத்தரவு, அவர் உத்தரவு வந்திருக்கு அப்படின்னா எனக்கும் மேல இருந்து சமீட்சை வந்தாச்சு. 19/8 பயிற்சி பட்டம் நடத்துறாங்க. ஃபுல் ஹால் ஸ்ரீதேவி ஹோட்டல்ல ஜெயந்துபுரம் மதுரையில வரலாறு காணாத கூட்டத்தோட நடத்தி முடித்துட்டு இன்னைக்கு திங்கட்கிழமை உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு 20/8/2018 இரவு
ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இதெல்லாம் வரலாற்றினுடைய சான்றுகள். இந்தியா வல்லரசு ஆகுவதற்காக ஒரு 40-45 நாள்கள் இது நடந்திருக்கு என்றால், இந்தியா வல்லரசு ஆவது எந்த ஆதிக்க சக்தியாலும், எந்த எதிரி நாடுகளாலும், எந்த எதிர்ப்பாளர்களாலும், இங்கே இருக்கிற தேச துரோகிகள், புல்லுருவிகள், விஷ கிருமிகள், விஷ பூச்சிகள், விஷ பிரச்சாரம் செய்யறது எதுவுமே நடக்காதுங்கிறத 19/8/2018 அன்னைக்கு நெட்வொர்க்ல 22 வருஷம் எனக்கு வாழ்க்கை தொலைஞ்சு போச்சு. உனக்கு 15 வருஷம் தொலைஞ்சு போச்சு, உனக்கு 10 வருஷம் தொலைஞ்சு போச்சு, உனக்கு 5 வருஷம் தொலைஞ்சு போச்சு, வாழ்க்கையை இழந்து விட்டாய். கடந்த 5 ஆண்டுகளாக, 10 ஆண்டுகளாக, 15 ஆண்டுகளாக, 22 ஆண்டுகளாக எது நெட்வொர்க்ல பண்ணக்கூடாதுன்னு நான் கத்திருக்கேன். 22 ஆண்டுகளாக நெட்வொர்க்ல எதை பண்ணக்கூடாது அப்படிங்கறத கத்தாச்சு. இன்றைய நாள் 19/8/2018. இன்னைக்கு நான் சொல்றேன், உத்தரவிடுகிறேன். 19/8/2018 மேடையில ஏறி ஒரு உத்தரவிடுறேன். மேடையில ஏறணும்னு எல்லாரும் பாக்குறாங்க, என்னையா வஜ்ராராமன் அன்னைக்கு பார்க்காதவங்க, திருச்சியில 12 பார்க்காத ஒரு 50 பேர் வஜ்ராராம பார்த்தாங்கன்னே வந்துட்டு அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். பார்த்துட்டு யாரையா வஜ்ராராம், யாரு வஜ்ராராம்னு தேடுறான். அங்க வேஷ்டி சட்டையோட செருப்பு காலோட ஒரு தமிழன் எழுச்சூரை ஏற்றான். அவன் தான் வஜ்ராராமன்றான். கூட்டத்துல பக்கத்துல உட்கார்ந்துருக்கான், காதுல சொல்றான். அந்த செய்தி எனக்கு கேட்குது. அப்படி கேட்கும்போது நெட்வொர்க்கினுடைய மரபு அங்க ஒரு தகர் தெரியப்படுது. என்ன தகர் தெரியப்படுது? இந்த கோர்ட்டு சூட்டு போட்டு இந்த டையை கட்டிட்டு இந்த மேடையில பேசுறான்னா அவன் புறாடு தான் பேசுறாங்கிறது 22 ஆண்டுகளாக என்ன உட்பட சொல்ல முடியும். 22 ஆண்டு கால நெட்வொர்க் வரலாற்றுல எந்த லீடர், இன்னைக்கு நான் சொல்றதாங்க, இது ஆடியோ பதிவுங்க. யார் என் மேல வழக்கு தொடுத்தாலும் நான் தயார், சந்திக்க நான் தயார். வழக்கு தொடுக்க நீ தயாரான்னு இப்ப கேட்கிறேன். 22 ஆண்டு கால நெட்வொர்க் வரலாறுல நீ என்னையா சாதிச்ச? இந்தியால 1000 கம்பெனி மாறி இருக்க, 10 கம்பெனி மாறி இருப்ப, 5 கம்பெனி மாறி இருப்ப, 1000கணக்கான பேரை நீ கொண்டிருக்கன்னு அர்த்தம். 1000கணக்கான வாழ்வாதாரத்தை தொலைச்சிட்டு நீ கோட்டு சுட்டு போட்டு பேசுறேன்னு நான் கை நீட்டி சொல்றேன். இதுக்கு பதில் சொல்றதுக்கு திராணி அவனுக்கு அது இருக்கா? இன்னைக்கு சொல்றான், நான் 4 லட்சம் வாங்கியிருக்கேன், பென்ஸ் கார் வாங்கியிருக்கேன். உன் வீட்டுல போய் நான் கேட்கிறேன், உன் வீட்டுல போய் நீ உன்கிட்ட கேட்கிறேன். உன்னுடைய 22 ஆண்டுகளாக விட்டு இன்னைக்கு 10 வருஷமா ஒரு கான்செப்ட் பண்றேன், 5 வருஷமா ஒரு கான்செப்ட் பண்றேன், நாங்க 1000 கோடி டர்ன் ஓவர் பண்றோம், 15 வருஷமா நடத்துறேன்னு நீ சொல்றல. நேருக்கு நேர் என்னால ஒரே மேடையில நீ களமாட தயாரான்னு இப்ப நான் சொல்றேங்க. நான் ஒன்னும் சாதாரணமா நேற்று இன்று பிறந்தவன் அல்லங்க. 96ல இருந்து நெட்வொர்க்கை பேச்ச மூச்சா கருதி நெட்வொர்க்கை தவிர என் வாழ்க்கையில வேற எதையும் நான் சிந்திக்க மாட்டேன்னு களப்போராடுற ஒரு களப்போராளிங்கிற ஒரு லீடர்ங்கிற முறையில் பேசுறேன். நீ இன்னைக்கு லீடரியா? நான் 96ல முதல்ல கான்செப்ட்ல என்னைக்கு ஒரு கையெழுத்து பேர்லெஸ்ல போட்டோன்னா அன்னைக்கே நான் மேடை ஏறின ஒரு லீடராக சொல்றேன். என்னுடைய அனுபவம் வேற எவனுக்குமே இருக்க வாய்ப்பு இல்லைங்க. இருக்கும் 22 ஆண்டுகள் இருக்கும் அனுபவம். ஆனா என்னைக்கு நீ மேடை ஏறணும்னு கேட்டா எனக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஏறினேன், 18 வருஷத்துக்கு முன்னாடி ஏறணும்னு சொல்ல முடியும். கையெழுத்து போட்ட அன்னைக்கு என்னுடைய தலைவன் என்னை நீ ஒரு தலைவனா உன் கண்ணில் தெரியுது, நெருப்பா தெரியுது, நீ ஒரு இளைஞன், ஒரு மாபெரும் சரித்திரமா நெட்வொர்க்ல நீ வருவேன்னு அன்னைக்கு எனக்கு என்னை யாரு அவர் பேரை சொல்ல விரும்பல. நான் சபை நாகரிகம் கருதி, ஏன்னா அவர் இப்போ ஒரு கான்செப்ட்ல இருக்கிறார். அதனால நான் அவர் பேரை சொல்லல. அவர் அன்னைக்கு சொன்னாரு, தம்பி நீங்க தளபதியும் அல்ல, தம்பியும் அல்ல, நீங்கள் ஒரு தலைவன். உங்க கையெழுத்து போடுற வேகத்திலேயே தெரியுது நீங்க எடுத்த முடிவு. என்ற பிளானை கேட்கறீங்க, உடனே நான் இணைந்து செயல்படுறேன்னு நீங்க சொல்லி முடிவு எடுத்த உடனே நீங்க ஒரு மாபெரும் தலைவனா தான் வர போறீங்க. நாளைக்கே ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஸ்டேஜ் ஏறி பேசணும் தம்பினாரு. 96ல நெட்வொர்க் மேடையில முதல்ல முழங்க ஆரம்பிச்சு 22 ஆண்டுகளாக என்னுடைய பயணம் 8வது கான்செப்ட். இந்த 8 ஆண்டுகள்ல என்னையா நீ சாதிச்சனா? 22 ஆண்டுகளாக எதை பண்ணக்கூடாதுன்னு கத்துக்கிட்டேன். எப்படியா நெட்வொர்க்கை பண்ணணுங்கிறத கத்துக்கிறதுக்கு எனக்கு 22 வயசு ஆயிருக்கு. நான் சொல்றேன், அந்த கான்செப்ட்ல லட்சம் வாங்கியிருக்கேன், பென்ஸ் வாங்கியிருக்கேன். இப்ப நீ பேசிட்டு இருக்கிறல்ல, நீ எத்தனாயிரம் பேரை நீ கொண்டிருக்கிற, உன் டீம்ல 1000 காரேஜ் உருவாக்கியிருக்க, நீ மேடையில பேசுற. உன் மேடைக்கு நான் வந்துருவேன். நீ எங்க மீட்டிங் நடத்தினாலும் உன் மேடைக்கு வந்து நீ 15 வருஷ கம்பெனி ரைட்டு, உன் கம்பெனி நல்ல கம்பெனி தான், உன் பொருள்கள் உலகத்தரம் வாய்ந்த பொருள் தான், நீ பென்ஸ் கார் வாங்கினது உண்மைதான், நீ இன்னைக்கு 5 லட்சம் வாங்குறது உண்மைதான். ஆனால் நீ உருவாக்கிய 1000 கார் அச்சுவர்ல 500 பேரு கார் டியூ கட்டாம தலைமறைவா இருக்காங்கிறத உன் மேடை ஏறி நான் சொல்லிடுவேன். இதுக்கு திராணி இருந்தா நீ மேடையில பேசு. டீ கடையில உட்காந்துட்டு இதெல்லாம் ஒரு ஆப்பா, இதெல்லாம் ஒரு ஆப்பா. நான் 15/8/2018 உலகத்தரம் வாய்ந்த ஆப் கொடுத்திருக்கேன். கூகுள் சர்டிபிகேட் பண்ணிருக்காயா, 5 ஸ்டார் ரேங்க் கொடுத்திருக்கான். அவன் கூகுள் விட நீ தெரியாலையா? உனக்கு கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியுமா? ஜாவா ப்ரோக்ராம்னா என்னன்னு தெரியுமா? C++ உனக்கு என்னன்னு தெரியுமா? சாப்ட்வேர் கோடிங் என்னன்னு தெரியுமா? ஹார்ட்வேர்னா என்னன்னு தெரியுமா? வரலாறு தெரியாம டீ கடையில இருந்துகிட்டு ஆப் இது என்னங்க ஆப், எல்லா ஃபெசிலிட்டியும் ஒரே ஆப்ல கொடுத்தா ஒரே இந்தியன், ஒரே தமிழன், எங்க வஜ்ராவை தவிர வர எவையா 5000 சர்வீஸ் ஒரே ஆப்ல கொடுத்துருக்கான். நீ நிரூபிக்க தயாரா? அதுல என்ன இருக்கு ஏது இருக்கு அது உனக்கு தேவையில்லை. 5000 சர்வீஸ் ஒரே ஆப்ல இருக்கு. எனக்கு அது பெருசு. கூகுள் சர்டிபிகேட் 5 ஸ்டார் சர்டிபிகேட் கொடுத்துருக்கான்.
கம்ப்யூட்டர் என்ன எத்தனை எழுத்து இருக்குன்னு கம்ப்யூட்டர்ல உனக்கு தெரியாத வகையெல்லாம் டீ கடையில் உட்காந்து எல்லாம் ஒரு ஆப்பான்னு பேசுறது இது காட்டு தீ, இது காட்டு நெருப்பு. நீ இந்த பக்கெட்ல தண்ணியை கோரி ஊத்தி நீ கோயம்புத்தூர்ல அன்னூர்ல உட்காந்துக்கிட்டு டீ கடையில உட்காந்துக்கிட்டு இது ஒரு ஆப்பாயா இதை தூக்கிட்டு அலையிறியான்னு சொல்லணும்னா நீ இந்த காட்டு தீயில ஒரு பக்கெட் தண்ணியை கோரி ஊத்துறன்னு அர்த்தம். டேய் வெண்ண நான் கேக்குறேன், நீ என்ன கான்செப்ட் என்கிட்ட இப்ப சொல்லு. வஜ்ராவை தவிர உலகத்தரம் வாய்ந்த ஒரு நிறுவனம் இருக்கு, அது உலகத்தரம் வாய்ந்த ஒரு முதலாளி இருக்கான், உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஆப் என்கிட்ட இருக்கு, உலகத்தரம் வாய்ந்த பொருள் இருக்கு, நீ என்கிட்ட வா. 4.25 லட்சம் பேர் எந்த நிபந்தனை இல்லாம உன் கான்செப்ட் நான் கேட்கிறேன். அதை விட்டு போட்டு நேத்து சேர்ந்து எங்க வஜ்ரா பையன்கிட்ட போய் நீ இது அப்படி இது இவர் இப்படி அவர் அப்படி நீ சொன்னா நீ பக்கெட்ல கொண்டு தண்ணி கோரி ஊத்துறன்னு அர்த்தம். உன்னை எச்சரிக்கிறேன், இதோட நீ நிறுத்திக்க. யாரா இருந்தாலும் சரிதான், அது தமிழ்நாட்டில் பெரிய லீடரா இருந்தாலும் சரி, இந்தியாவில் பெரிய லீடரா இருந்தாலும் சரி, உன் மேடைக்கு நான் வர தயார். டைமண்ட் டைரக்டர்ன்ற கார் அச்சீவர்ன்ற போர்டு ஃபியஸ்டாக்கு டியூ கட்ட முடியாம இருக்கான். நீ 5 லட்சம் வாங்குற யோக்கியம் நிறையா. நீ அவனுக்கு 15,000 நீ கொடுத்துருக்கலாம்ல. அவன் ஏன் தலைமறைவா இருக்கான் வேலூர் மாவட்டத்துல? ஒரு டைமண்ட் டைரக்டர் எதுக்கே கார் டியூ கட்ட முடியாம தலைமறைவா இருக்கா? நீ ஒரு பெரிய லீடரா இருந்தா நீ என்ன செய்யணும்? 5 லட்சம் வாங்குறது நிஜம்னு மேடையில காட்டுற. உன் செக்க தப்பு சொல்லல, நீ பின்ஸ் அச்சீவ்மெண்ட் உன் அச்சீவ்மெண்ட் நான் தப்பு சொல்லல. நீ ஒரு மாபெரும் சாதனையாளன் தான், என்னுடைய குருவா கூட நீ இருந்திருக்கலாம், என்னை விட திறமைசாலி தான் நீ. நான் ஒண்ணு இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா உன்னுடைய அணியில ஒரு டைமண்ட் டைரக்டர் 15,000 ரூபாய் டியூ கட்ட யோகியது இல்லாம ஊரை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு போய் நீ டியூ கட்டுக்கு 15,000 ஏன் அந்த நீதிக்கு கொடுக்கல? ஏன் கொடுக்கல? உனக்கு மனசு இல்லையா? மனசு இருக்கு, நீ ஒரு பெரிய மனதுக்காரன் தான். ஆனா உன்கிட்ட 5 லட்சம் இல்ல. 5 லட்சம் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு, 5 லட்சத்துக்கு மேல 6 லட்சம் உனக்கு செலவு பண்ணிட்டு அந்த 5 லட்சத்தை வாங்கியிருக்கேங்கிற யோகியதே நான் என்னையத்தோட யோகியா சொல்ல முடியும்? 22 ஆண்டுகளாக மாபெரும் சாதனை, ஒன்னே மாதிரி நானும் சாதனையாளன் தான். என்ன வச்சிருக்கிறேன்? 22 ஆண்டுகால வாழ்க்கையை தொலைச்சிருக்கிறேன். நான் மட்டும் தொலைக்கலையா, லட்சக்கணக்கான பேர் வாழ்க்கையை லட்சக்கணக்கான பேர் தெரு கொண்டு வந்துட்டேன் நெட்வொர்க்குங்கிற பேர்ல. நெட்வொர்க்குங்கிறது உன்னதமான தொழில் தான், இல்லைன்னு சொல்ல வரல. இங்க சிஸ்டம் சரியில்லையா, இந்த நாட்டுல சிஸ்டம் சரியில்லை. இதுதான் கான்செப்ட், இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பயிலா இல்லையா? அதனால தவறான கான்செப்டை தேர்ந்தெடுத்த நீயும் தேர்ந்தெடுத்த நானும் தேர்ந்தெடுத்தேன். தவறான தலைவரை நீயும் தேர்ந்தெடுத்த நானும் தேர்ந்தெடுத்தேன். 22 ஆண்டு காலம் போயிருச்சு. உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் போனா பரவாயில்ல. இந்த தேசத்தினுடைய எழுச்சிகரமாக இந்த மாபெரும் தொழிலா வர வேண்டிய இந்த இந்திய தேசம் என்னைக்கே வல்லரசு ஆக வேண்டியது. நீயும் நானும் விதண்டாவாதத்திலையும் பிடிவாதத்திலையும் உன் கான்செப்ட் பெருசு என் கான்செப்ட் பெருசுன்னு நம்ம 2 பேரும் மாறி 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 பேசுனதுனாலே அந்த நாடு இப்படி துண்டாடி போய் கிடக்குது. தனி நாடு கேட்கிறான், ஏன் கேட்கிறான்? உணர்ச்சிங்கிறது இல்லையா? தேசிய கொடியை வணங்குறான், ஆனா தனிநாடு வேணுன்றான். தேசிய கீதத்தை பாடுறான், தனிநாடு வேணுன்றான். என்னையா தனிநாடு? என்னையா நீ சாதிக்க முடியும்? தமிழ்நாட்டுல தாமிரபரணியை தவிர ஒரு நதி கூட இங்க உற்பத்தி ஆகல. தமிழ்நாட்டுல உற்பத்தி ஆகிற ஒரே நதி புதிய மலை உச்சில பிறந்து தாமிரபரணியா ஓடி தமிழ்நாட்டிலே கடல்ல காயல் பட்டத்தில் கிடக்கூடிய ஒரே நதி தாமிரபரணி நதி. அந்த ஒரே ஜீவ நதி இருக்கக்கூடிய மாவட்டம் நெல்லை மாவட்டம். அங்க உற்பத்தி ஆகிற அந்த நெல்லை மாவட்ட தாமிரபரணி தண்ணியை குடிச்சு பிறந்தவன் நான் சொல்றையா. நீ உன் கான்செப்டை விட்டு போட்டு வர்றதை தவிர வேற வழி இல்லை. 2வது, இந்திய தேசம் ஒருமைப்பட வேண்டும், ஒற்றுமைப்பட வேண்டும். ஒரே வெளி மாநிலக்காரனுக்கு கூஜா தூக்காத, வெளிநாட்டு கான்செப்ட் நீ கூஜா தூக்காதையா. அது என்னையா, இதை விட என்னையா சிறப்பு இருக்கு? வஜ்ராவை விட ஒரு சிறப்பு நீ சொல்லியா? நான் உனக்கு பொண்ணாட்ட நான் போடுறேன். அதை விட்டு போட்டு எங்க லீடர்களை உன் கான்செப்ட்ல இருந்து கிரவுண்ட் டைரக்டர் 4-5 பேர் நான் வந்துட்டானே என்னைய நீ அவதூறா பேசுறேன். என்னைய அவதூறா பேசுறதுக்கு உனக்கு என்னையா யோகியதை இருக்கு? உன்கிட்ட இருந்து ஒருத்தன் வர்றான்னு என்னையா அர்த்தம்? நீ சரியில்லைன்னு அர்த்தம், உன் கம்பெனி சரியில்லைன்னு அர்த்தம். 1,00,000 பேர் சேர்றான்னு மேடையில பேசுற. எங்க நிறுவனம் 15 ஆண்டுகள் போக்கு விழா கண்டுட்டுன்ற வாழ்த்துறேன். உன் பொருள் நல்லாதான் இருக்கு, உன் பிளான் நல்லாதான் இருக்கு. ஆனா உன் கான்செப்ட்ல 1,00,000 பேர் சேர்றான். ஒரு மாசம் 5 லட்சம் பேர் வெளியே போறானே, அந்த 5 லட்சம் பேர் ஏன் வெளியே போறான்? அந்த 5 லட்சம் பேர்ல சாதனையாளர் எத்தனை பேரு, ஸ்டார் டைரக்டர் எத்தனை பேரு, டைரக்டர் எத்தனை பேரு, எத்தனை பேர் வெளியே போறான்? ஏன் வெளியே போறான்? பெரிய கிரவுண்ட் டைரக்டர் உங்களுக்கு 1000 கிரவுண்ட் டைரக்டர் உருவாக்கி இருக்கின்ற 1000 கிரவுண்ட் டைரக்டர் யோகிக்கிறான்னு சொல்லட்டுமா? 1000 பேர்ல 900 பேர் ₹1,00,000 தாண்டலையா? கிரவுண்ட் டைரக்டர் ஸ்லாப் என்ன? லட்சத்துக்கு மேல தாண்டவரே அவன் கிரவுண்ட் டைரக்டர். 1000 பேரை உருவாக்கி இருக்காங்க. 900 பேருக்கு 15,000 20,000 தான் வருமானம். அவன் செலவு 50,000. கார் டியூ கட்டுறதுக்கு தடுமாறி கடன் வாங்கிட்டு இருக்கான். என்கிட்டயே 10 லிட்டர் கடன் கேட்கிறான். கார் டியூ கட்டும் தலைவா காப்பாத்துறான். இந்த யோகியதை நீ பண்ணிக்கிட்டு என் ஆள்கிட்ட போய் இது உலகத்தரம் வாய்ந்த ஆப்பா, அங்கிருந்து வந்த கிரவுண்ட் டைரக்டர் அப்புறம் அவன் ஒரு பெரிய அவன் நீ சொல்ற. நீ யோகியனா? ஒருத்தரை பார்த்து நீ கை நீட்டுனா உன்னை பார்த்து 4 பேர். நான் யோகியம் இல்லையா? நான் மேடையிலேயே சொல்லிட்டேன். நான் பல ஆடியோகள்ல இந்த ப்ரீ லான்ச்சிங் முன்னாடி இருந்து லான்ச்சிங்ல இருந்து நான் யோகியம் இல்ல. வாழ்க்கை பூரா தவறு பண்ணவன் தான். 2 மாத வருமானம் நான் எடுத்து பிடிக்க சொல்லிட்டேன் கம்பெனில. ஏன்னா என்னால பாதிக்கப்பட்டவன் எவன் என்னை கை நீட்டக்கூடாது. உடனே 5,000 பாதிப்பா, 5 லட்சம் பாதிப்பா, என் கம்பெனில வாங்கிட்டு போ, என் கமிஷனை கொடுத்து வச்சிருக்கேன். இந்த
அந்த யோகிதை யாருக்காவது இருக்காயா? அது மட்டும் இல்ல, 2 மாத வருமானத்துக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா வருமானமும் 50% நாட்டுக்குன்னு சொல்லி 100 ரூபாய் பத்திரத்துல 3/8/2018 பாண்டிச்சேரி மேடையில எழுதி கையில கொடுத்துட்டேன். நிறுவனத்தினுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் சிஇஓட்ட போய் கேளு, எழுதி கொடுத்துருக்கேன். நான் யோகியன்னு இன்னைக்கு நான் பேசலாம் ஐயா. இதுக்கு முன்னாடி 22 ஆண்டுகளாக நான் வந்து யோகியன்னு மேடையில பேசுறது பூரா பொய். லீடர் நான் பேசுறது பூரா பொய். பலாயிரம் பேரை கொன்னது உண்மை. நீ கொண்டுகிட்டு இருக்க. தயவு செய்து திருந்து, மனம் திருந்து ஒரே நிறுவனத்தின் கீழே வா. ஏன் வர சொல்றேன் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான். மனம் திருந்தி மாறிவான்னு ஏன் சொல்றேன்? உரிமையோட அழைக்கிறேன். உன் தம்பினா, உன் அண்ணனா, உன் நண்பனா நான் கூப்பிடுறேன். ஏன் கூப்பிடுறேன்? இந்திய சுதந்திர போராட்டத்துல 2 மாபெரும் சக்திகள், 2 துருவங்கள் இருந்தது வரலாறு. காந்தியடிகள் பாதையில அகிம்சைன்னு சொல்லி ஒரு கூட்டம் இணைந்தது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய நினைவு நாளை கொண்டாடக்கூடிய மாசம் இந்த 8வது மாசம். ஒடிசா மாநிலத்தில் பிறந்த சுபாஷ் சந்திர போஸ் என்று பெயர் சூட்டப்பட்டு இந்திய மக்களால நேதாஜி 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 என்று அழைக்கப்பட்ட சுபாஷ் சந்திர போஸோட பிள்ளை நான் சொல்றேன்யா. 2 வழி, 2 தலைவர்கள் பின்னாடி இணைந்தா நாடு சுதந்திரம் அடைந்தது. வா, புதிய வல்லரசை உருவாக்குவதற்கு 2 போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த 2 போராட்டமும் வஜ்ராலதான் நடக்கு. காந்திய வழி இங்க உண்டு. காந்திய வழிய ஈரோடு ட்ரிபிள்எஸ் அவர்கள் வழி நடத்துறாரு. கோவை ரவிச்சந்திரன் வழி நடத்துறாரு. ஏஎஸ்கே என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய சரவணகுமரன் ஜி கோவையில இருந்து வழி நடத்துறாரு. 3 பேருமே நடத்துற வழி அகிம்சையான காந்திய வழி. காந்திய வழி பிடிச்சிருந்தா அவங்க பின்னாடி போ, அதுவும் வஜ்ராதான். இல்ல எங்களுக்கு காந்திய வழியெல்லாம் லேட் ஆகிற மாதிரி தெரியுது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியன் நேஷனல் ஆர்மி INA அப்படின்னு சொல்லி ஒரு இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைத்து உலகை மிரள வைத்த, ஜப்பானை துணை கொண்டு ராணுவ படை அமைத்து பெண்கள் படை பிரிவை உருவாக்கின ஒரே தலைவன் ஒரு இந்தியன். ஒடிசால பிறந்தவன். அன்னைக்கு ஒரிசா, இன்னைக்கு ஒடிசா. அதுல பிறந்த மாபெரும் தலைவன் சுபாஷ் சந்திர போஸோட பிள்ளை. அவருடைய ஆவி உடம்புல புகுந்தது உண்மைங்கிறது 4 லட்சம் பேர் சொல்றான். நீ நான் சொல்லல. நீங்க ஒரு சுபாஷ் சந்திர போஸ், நீங்க ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன், நீங்க ஒரு புலித்தேவன், நீங்க வந்து ஒரு முத்துலிங்கம், நீங்க ஒரு சுந்தரனார் அப்படின்னு, நீங்க ஒரு சுந்தரலிங்கம், நீங்க ஒரு கக்கன் அப்படின்னு யார் சொல்றா? 4 லட்சம் பேர் சொல்றான். APJ ஆவி புகுந்தது நிஜம். நேதாஜியினுடைய ஆவி புகுந்தது நிஜம்னு சொல்லிதாயா. ஒரு நெட்வொர்க் கம்பெனில ஒரு ப்ரமோட்டருக்கு 24 மணி நேரமும் பாதுகாப்பு. ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு லாயர் MABL முடிச்சவன 24 மணி நேரமும் ஒரு மாபெரும் வழக்கறிஞரை நீ 24 மணி நேரம் என் ப்ரமோட்டர் கூட நில்லுன்னு ஒரு நிறுவனம் இந்த உலகத்துல சொல்லியிருக்குன்னா அது வஜ்ராவை தவிர வேற யாருக்கா சொல்லியிருக்கு? எனக்கு பாதுகாப்பு என் கூட நிழலாக வர்றான். டிஆர் எதுக்கு வர்றான்? அவருக்கு வழக்கு இல்லையா? 1008 வழக்குகளை தூக்கி எறிஞ்சிட்டு என் ஜூனியர்ஸ் பாத்துக்குவாங்க, நான் வஜ்ராராம் கூட நிப்பேன். வஜ்ராராம் ஒரு நேதாஜின்னு அவன் சொல்றான். வஜ்ராராம் ஒரு முத்துராமலிங்க தேவர் அவன் சொல்றான். வஜ்ராராம் வந்து ஒரு கள போராளி, நேதாஜி அப்படின்னு 4 லட்சம் பேர் சொல்றது மட்டும் இல்லாம ஒரு MABL லாயர் என் கூட 24 மணி நேரமும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நிறுவன தலைவர் உத்தரவுக்காக என் கூடயே களமாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாள் இது. நீ நேதாஜி பாதை பிடிச்சா என்கிட்டவா? வீண் விதண்டாவாதம் பேசிக்கிட்டு நீ அழிவதோடு மட்டுமல்லாமல் 4000 பேரை, 4 லட்சம் பேரை, 40 லட்சம் பேரை அழிக்க துடிக்காத நீயும் ஒரு தேச விரோதியா இந்த உலக வரலாற்றுல உன் பேர் வந்துட போகுது. ஏன் எச்சரிக்கிறேன்னா, நாங்க வல்லரசாக்க போறது உறுதி உறுதி உறுதி. இதை ஏபிஜே உத்தரவு. உன்கிட்ட வல்லரசாக்கிறதுக்கு வேற ஸ்கீம் இருந்தா வா, அங்க நான் வர்றேன். உன்கிட்ட அந்த ஸ்கீம் கிடையாது. ஏன்னா நீ இப்பவும் மேடையில போய் பேசிக்கிட்டு இருக்க. 1000 காரைச்சூர் உருவாக்கியிருக்கேன். ஏன் சொல்ல மாட்டேங்க? யோகிதையா? 1000 காரைச்சூர் உருவாக்குனது நிஜம்தாங்க. 900 பேர் டியூ கட்ட யோகிதை இல்லைன்னு நீ மேடையில பேசணும். 1000 குரோன் டைரக்டர் இருக்கான். அதுல 10 பேர் தான் லட்சம் தாண்டி இருக்கான். 990 பேரும் பிச்சை எடுக்கிறான்னு நீ சொல்லு மேடையில. சொல்லிட்டு நீங்க கான்செப்டுக்கு வான்னு கூப்பிடு. நான் உன் கூட சரி சமமா நிக்கிறேன். உன் கான்செப்டுக்கு நான் வர்றேன். அதெல்லாம் விட்டுட்டு மேடை ஏறி இந்த கோர்ட் சுட்டு போட்டு இந்த படம் இனிமே தமிழ்நாட்டுல ஓடாது. உன் படம் அது பழைய படம். அந்த படம் இப்ப எப்படி ஓடும்? இது 21ஆம் நூற்றாண்டு இந்தியா வல்லரசு நோக்கி நாங்க போய்கிட்டு இருக்கோம். வஜ்ரா வஜ்ரா வஜ்ரான்னு மூளை முடுக்கெல்லாம் 50 நாளைக்குள்ள கதற வச்சிருக்கேன். உன்ன மாதிரி 15 ஆண்டு கால வரலாறு நான் பேசல, 10 ஆண்டு கால வரலாறு பேசல. எவ்வளவு நாள் நல்லா கேட்டுக்க, காது கொடுத்து கேட்டு. ஜஸ்ட் 50 days. அப்ப இது 5 மாதமாகும் போது இந்தியா வல்லரசு ஆகும். பின்னாடி வா. என்னைக்காவது ஒரு நாள் வர்றதை விட இன்னைக்கு உன்னை அழைக்கிறேன். எனக்கு மேல பதவி உனக்கு கொடுக்க சொல்றேன். நீ இந்த கம்பெனியை வழிநடத்து. இந்த கம்பெனி சேர்மனா கூட நீ வா. உனக்கு நான் சிபாரிசு பண்றியா? நான் சொல்றது என் நிறுவன தலைவர் கேட்பாரியா? உன்னைய சேர்மன் ஆக்கணுமா, உன்னைய டைரக்டர் ஆக்கணுமா, மேனேஜிங் டைரக்டர் என்ன ஆக்கணும் உன்னைய? அதை என்கிட்ட கேளு, உரிமையா கேளு. எனக்கு ஆடியோ போடு.
அதை விட்டுட்டு நேத்து பயல அவனுக்கு என்னையா தெரியும்? நேத்து வஜ்ரால சேர்ந்தவனுக்கு வஜ்ரா என்னையா தெரியும்? நீ வஜ்ராவை அவதூறா பேசுனா நீ எனக்கு ஆடியோ கொடு. 4 நம்பர் வச்சிருக்கேன், 4 நம்பர் 1 2 3 4 5 வச்சிருக்கேன். உன்கிட்ட இருக்கா என் நம்பரு? இந்த மாதிரி ஒரு ஃபேன்சி நம்பர் நீ வச்சிருக்கியா? என்ன வரைக்கும் 5 லட்சம் வாங்குற, 10 கோடி சம்பாதிச்சுங்கிற ஒரு ஃபேன்சி நம்பர் எடுக்கிறது உனக்கு யோக்கியதை இருக்கா? இல்லையே, எங்க உன்னால முடியும்? நீ 5 லட்சம் வாங்குற, 6 லட்சம் செலவழிக்கலாம், 5 லட்சம் வாங்குறேன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். 22 வருஷமா நான் அதானே பண்ணேன். கோடி ரூபாய் சம்பாதிச்சேன், 2 கோடி ரூபாய் கடன். கோடி ரூபாய் சம்பாதிச்சேன், சில ஊருக்குள்ளேயே போக முடியாது, அவமானம், கேவலம். 22 வருஷம் என் வாழ்க்கை பயணம் தானே உன் வாழ்க்கை பயணமா? மற்றவன்ட்டு நீ இன்னைக்கு புதுசா சேர்ந்தவன்ட்டு நீ பிலிம் காட்டலாம். மேடை ஏறி கோட் சூட் போட்டு உனக்கு தலைவாமா உனக்கு ஒரு பாட்டை போடுவான், நீ மேடை ஏறுவேன். எத்தனை ஆயிரம் பேர் அதுல கொண்டிருக்க. என்ன உணர்ச்சியோட அவன் இருக்கான்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். வேற வழி இல்லையே, வேற மாற முடியாத, வேற வாய்ப்பு இல்லையே, வேற கான்செப்ட் இல்லையே, நான் என்ன பண்ண முடியும்? நெட்வொர்க்னு பேசிட்டேன்னு அவன் இருக்கிறான். நீ அவனுக்கு 10 பைசா தரமாட்டேன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். உன்னைய பற்றி தெரிஞ்சவன் நான் ஒருத்தன் தானே. எந்த லீடருக்காவது பண உதவி செஞ்ச பர்டிகுலர் வாண்ட் இருக்கா? நான் இப்போ 2 லட்சம் 3 லட்சம் வஜ்ரால சம்பாதிச்சிருக்கேன். நான் எத்தனை பேருக்கு 10,000 5,000 20,000 20,000 கொடுத்து உதவி இருக்கேங்கிற பட்டியல் என்கிட்ட இருக்கு. உன் பட்டியல் உன்கிட்ட இருக்கா? ஒருத்தருக்கு 50 ரூபாய் நீ செஞ்சிருப்பியா? நீ சாப்பிடுற பில்லு கூட அவன் கட்டான். அவன் லட்ச ரூபாய் வாங்கியிருக்கான்னு நினைச்சு நீ பேசுற. அவன் 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிதான் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கான், கமிஷன் வாங்கியிருக்கான்னு உனக்கு உன் மனசாட்சி உன்னை ஒருத்தலையா? 50 ரூபாய் பில்லு அவன்கிட்ட சாப்பிடுறதுக்கு பில்லு அவனை கட்ட சொல்ற. நீ மீட்டிங் நடத்த கேட்க, லீடர்கிட்ட கேட்கிற. நாங்க லீடர்கிட்ட கேட்கிறோம் 5,000 10,000. இங்க பாரு, சின்ன பிள்ளைகள்கிட்ட பேசாத. நேத்து பிறந்தவனுக்கு என்ன தெரியும்? நீ சரிக்கு சமமா பேசன்னா ஒரு சபை நாகரிகம் வேணும். எதிரில் உட்காந்து பேசுறோம், உனக்கு இணையானவனான்னு பாரு. அதை விட்டுட்டு நேத்து சேர்ந்தோட போய் இது ஒரு ஆப்பா, இது ஒரு கம்பெனியா, இது ஒரு ப்ராடக்டான்னு 50 நாள் பிள்ளைகிட்ட போய் கேட்கிற. என்கிட்ட கேளு. 50 நாள் பிள்ளைக்கு என்னையா தெரியும்? நீ 50 நாள் நீ என்ன சாதிச்ச? 5 பொருளோட ஒரு ஆபீஸ் வச்சிருந்தா, அதுவும் சொந்த அலுவலகம் கிடையாது, வாடகை அலுவலகத்துல இருந்து 15 வருஷத்துல இந்த வளர்ச்சியை காமிச்சுக்கிட்டு படம் ஓட்டிக்கிட்டு பல லட்சம் பேர் இந்தியா முழுவதும் கொண்டுட்டு நீ பென்ஸ் கார்ல போற. உன் ஆளுக்கு உண்மையில உணர்ச்சி இருந்தா உன் கார் ஒரு டோல்கேட் தாண்டுவாயா? நான் சவால் விடுறேன். நான் ஒவ்வொரு இடத்தையும் தாண்டும் போது சவால் எதுக்கு விட்டு போறேன்? சொல்வதற்கு மேல செய்யறதுக்கு வஜ்ரால வழி இருக்கு. என் தளபதிகளும் எனக்கு ஆலோசனை சொல்ற தலைவர்களும் உறுதுணையாக ஏபிஜியுடைய அருள் அப்படியே வாங்கி வச்சிருக்கேன். இந்த உலகத்துல எத்தனை கடவுள் இருந்தாலும் அத்தனை கடவுளும் என் நெஞ்சுக்குள்ள இருக்காயா. அத்தனை சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங்ல இருந்து வாஞ்சிநாதன்ல இருந்து என் நெஞ்சில இருக்கா. எனக்கு நெஞ்சுக்கு நேரம் நீ வந்து நின்று எனக்கு நேருக்கு நேரம் நீ சவால் விடு. நீ ஒரு ஆம்பளை ஒத்துக்கிறேன், நீ ஒரு வீரன் ஒத்துக்கிறேன், நீ ஒரு தமிழன் ஒத்துக்கிறேன். அதை விட்டுட்டு சின்ன பையன்கிட்ட போய் நல்லா தெரிஞ்சுக்க. நான் இதை ஆடியோ முடிக்க போறேன். ஏன்னா உன்கிட்ட போராடுறதுக்கு எனக்கு முடியாது. ஏன்னா எனக்கு நிறைய வேலைகள் இந்தியா வல்லரசாக்குறதுக்கு இருக்கு. ஓப்பன் சவால் உனக்கு விட்டாச்சு, அது முடிஞ்சு போன சப்ஜெக்ட். இப்ப அன்பாக, நண்பனாக, உன் உறவினனாக, உன் சொந்தமாக, உன் பந்தமாக, ஒரு இனத்தமிழனாக சம பங்குல நீயும் நானும் ஒரே அனுபவசாலியாக, நீயும் நானும் ஒருவன், ஒரு தாய் பிள்ளைகள், ஒரு கூட்டு கிளைகள் அப்படிங்கிற உரிமையில இப்ப கூப்பிடுறேன். உனக்கு என்ன பதவி வேணும்? உனக்கு என்ன வேணும்? ஆசை வார்த்தை காமிக்கலப்பா. நீ திறமையானவன்னா இங்க வஜ்ரால திறமையானவர்களுக்கு தான் பதவி, அலங்காரம், புகழ் எல்லாமே. பதவி, புகழ், அங்கீகாரம் எல்லாமே திறமையானவர்களுக்கு மட்டும்தானே தவிர பழைய வரலாறுக்கு இல்ல. நீ திறமையானவன் உன்னை அழைக்கிறேன். வா, 2 வழி இருக்கு என்கிட்ட. காந்திய வழியில வரனாலும் வா, நேதாஜி வழியிலையும் வா, எதுல வேணாலும் வா. உன்னைய சிம்மாசனத்துல ஒரிஜினலான சிம்மாசனம் எதுன்னு நான் காமிச்சு தரேன். அதுதான் ஒரிஜினல் சிம்மாசனம். இங்க உனக்கு அங்க மேடையில விரிக்கிற சிவப்பு கம்பளம் விரிப்பு அப்படிங்கிறது என்ன தெரியுமா? பல லட்சம் பேருடைய ரத்தத்தால் உருவாக்கப்பட்ட அந்த சிவப்பு கம்பளத்துல நீ நடந்து போய் மேடை ஏறி நான் கோடீஸ்வரன், நான் நெட்வொர்க்ல கோடீஸ்வரன் இருக்கேன் அப்படின்னு கோட்டு சூட் போட்டு கார் வாங்கியிருக்கேன் நீ படம் காமிக்கிறது பல பேருடைய ரத்தத்துல நீ நடந்து போறேங்கிற வரலாறு மறந்துடாத. நான் அப்படி நடந்தவன்கிற உரிமையில சொல்றேன். இப்ப இங்க நான் விரிச்சு வச்சிருக்க சிவப்பு கம்பளங்கிறது இந்தியா வல்லரசுக்கு ஆகக்கூடிய பூவினால் ஆன ஒரு மெல்லிய ஒரு இதழால் விரிச்சு ஒரிஜினலா விரிச்சு வச்சிருக்கேன். என்னுடைய தளபதிகள் உன்னை அந்த பாதையில கூட்டு போவாங்க. என்னுடைய தளபதிகளும் தலைவர்களும் என்னைய நேரத்து வந்தவங்களுக்கு இந்த பதவியை கொடுத்திருக்கேன்னு யாரும் என்னை கேட்க மாட்டாங்க. ஏன்னா என்னைய 4.25 லட்சம் பேரும் அப்துல் கலாமாக பார்க்கிறார்கள். 4.25 லட்சம் பேரும் முத்துராமலிங்க தேவரா பாக்குறாங்க. 4.25 லட்சம் பேரும் வீரபாண்டிய கட்டபொம்மனா பாக்குறாங்க. 4.25 லட்சம் பேரும் சுந்தரலிங்க நாடா பாக்குறாங்க. 4.25 லட்சம் பேரும் ஒத்தப்புள்ளியா பாக்குறாங்க, ஒண்டி வீரனா பாக்குறாங்க. 4.25 லட்சம் பேரும் என்னைய வந்து வீரன் சின்னமலையா பாக்குறாங்க, திருப்பூர் குமரனா பாக்குறாங்க. உன்னை எப்படி பாக்குறான் ஆளு?
ஐயோ மீட்டிங் போட கூப்பிடுறானே, நம்மகிட்ட 10,000 கேட்பானேன்னு உன்னை பாக்குறான். இது யோகிதையா? இது உனக்கு ஒரு பெருமையா? நீ ஒரு நெட்வொர்க் லீடர் ஐயா. நெட்வொர்க்குங்கிறது ஒரு புனிதமான தொழில் இல்லையா? இந்த தேசத்தை கட்டமைக்கணும் நெட்வொர்க்கரை தவிர வேற எவனாலயா முடியும்? நெட்வொர்க்கரை தவிர ஒரு சாதாரணமான மனிதனை கோடீஸ்வராக யுக்தி நெட்வொர்க்ல மட்டும்தானே உலகம் பூரா அப்ரூவ்டு சிஸ்டம். அது உலகம் பூரா நெட்வொர்க்கை தவிர சாதாரண மனிதனை கோடீஸ்வரன் ஆக்க முடியாதுயா. உனக்கு தெரியுது இல்ல? ஆனா நீ அது பண்ற வேலை வஜ்ராவுல பண்ணு. உனக்கு அங்க என்ன ரேங்கோ அதே ரேங்குக்கு ஒரு படி மேல் ரேங்க் கொடுக்குறேன். அதை விட்டுட்டு தேவையில்லாத விமர்சனங்கள் பண்ணி இந்தியா வல்லரசு ஆகிறதுல கெடுதல் பண்ணி அந்த வரலாற்று பக்கத்துல ஒரு எட்டப்பனாக அறியப்படாத எச்சரிக்கிறேன், வன்மையாக கண்டிக்கிறேன், உரிமையோடு அழைக்கிறேன். வா, என்னோடு களமாடு, எனக்கு மேல இருந்து என்னை வழி நடத்து. அந்த ஃபுல் பவர் உனக்கு இருக்கு. வா, வரவேற்கிறேன். எந்த கான்செப்ட் லீடரா இருந்தாலும் நீங்க வாங்க. உங்களுக்கு மரியாதை, உரிய மரியாதை. என்னுடைய வார்த்தைகள் வேணா ஒருமையில் இருந்திருக்கலாமே தவிர என்னுடைய இதய சிம்மாசனத்தில் அத்தனை மாற்று நெட்வொர்க் பண்ணக்கூடிய, அத்தனை மாற்று கான்செப்ட் பண்ணக்கூடிய அத்தனை பேரையும் எனக்கு மேலாக தான் கருதுகின்றவன். அதுதான் உண்மை. வார்த்தை வேறு, என் இதயம் என்பது வேறு. என் இதயத்திலிருந்து ஓப்பன் ஹார்ட்டடா உனக்கு அழைப்பு கொடுக்குறேன். வா, இங்க வா. நீ இருக்க வேண்டிய இடம் தப்பு. அந்த இடத்துல இருந்தால் இந்தியா வல்லரசாகாது. நீ மட்டும்தான் வல்லரசாக. நீ வல்லரசாகணுமா, நாடு வல்லரசாகணுமா? நீ கோடீஸ்வரனாக பென்சில போறதுக்காக 1000 பேரை காரிடியில் கட்ட விடாம பண்ணிடாத. 1000 பேரை தெருவில் நிறுத்திடாத. பல லட்சம் பேருடைய வாழ்க்கையை அழிச்சிடாத. நீ அழிக்கிறது ஒரு தமிழரையோ ஒரு இந்தியரையோ அல்ல. இந்திய தேசம் வல்லரசு ஆகக்கூடிய ஒரு யுக்தியை நீ அழிக்கிற. இந்தியா வல்லரசு பாதையில போகக்கூடிய ஏபிஜேயினுடைய கனவை நீ சிதைக்கிறேங்கிறத தவிர வேற ஒண்ணுமே இல்லை. 22 ஆண்டுகளாக சாதனையாளர்கள் முறையில் மீண்டும் மீண்டும் சொல்றேன், எனக்கு அந்த உரிமை இருக்கிறது. இந்த நெட்வொர்க் தாய் எனக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கிறா. இந்த இந்திய தேசத்துல என் தாய் தகப்பனார் எனக்கு என் தாயார் பால் ஊட்டியது சுதந்திர தாகத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்த குடும்பத்தில் பிறந்தவன்கிற உரிமையில சொல்றேன். 1945 வீடு கட்டி அந்த வீடு பங்களாவாக கட்டிய ஒரு மாபெரும் தலைவர்களுடைய வாரிசா பேசுறேன் நானு. என் வீட்டை வந்து பாரு. அந்த பாரம்பரியத்திலிருந்து வந்து பேசுறேன். உணர்வோடு பேசுறேன், உணர்ச்சியோட பேசுறேன். பணத்துக்காக பேசல. பணத்துக்காக பேசுறதா இருந்தா 2 மாத வருமானத்தை என்னால பாதிக்கப்பட்டவனு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பணத்துக்காக பேசுறதா இருந்தா 50% இருக்கா நாட்டுக்கு எழுதி வைக்கிறான். என் கமிஷன்ல என்னென்ன செலவு பண்றேன்னு பாரு. என் லீடர்கள் எவன் துவக்கம் அடைந்தாலும் அவனுக்கு நான் பண உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், செய்வேன், என்னைக்கும் செய்வேன். அதே மாதிரி என்னுடைய ஆள்களுக்கு எந்த வழக்குகள், என்ன பிரச்சனைகள், என்ன நடந்தாலும் அவனுடைய குடும்பத்தில் ஒருவனாக என் டிஆர் லாயர் எல்ஏபிஎல் இருப்பான். யாருக்கு வழக்குகள் உதவி வேணுமோ அவன் செய்யறதுக்கு அவன் தயாரா என் கூடயே இருக்கிறான். 24 மணி நேரமும் என் கூட இருக்கிறான். அது மட்டுமல்ல, 4.25 லட்சம் அல்ல, நாளைக்கு வரக்கூடிய 40 லட்சமும் சரி, நாளை மறுநாள் வரக்கூடிய 4 கோடியும் சரி, அதற்கு மறுநாள் வரக்கூடிய 40 கோடியும் சரி, அதற்கு மறுநாள் வரக்கூடிய உலகம் முழுவதும் 400 கோடியும் சரி, 400 கோடியினுடைய பிள்ளையாக அவருடைய குடும்பத்தில் ஒருவனாக அவர்கள் வீட்டில் நடக்கக்கூடிய அத்தனை நல்லது கெட்டதிலையும் நான் முன்னில் இந்த வஜ்ராராம் நின்று களமாடுவான். அவர்கள் திருமணமாக இருந்தால் என் முன்னிலையில் தான் நடக்கும். அவங்க வீட்டில் ஒரு தவறான காரியம் இருந்தாலும் அதையும் கூட நின்று ஆறுதலாக அரவணைப்பாக இந்த இந்திய தேசத்தை சமய வேறுபாடு இல்லாம, மத வேறுபாடு இல்லாம, ஜாதி வேறுபாடு இல்லாத ஒரு மாபெரும் சமுதாயமாக இந்த இந்தியாவை வல்லரசு ஆக்கிவிட்டு என்னுடைய சந்ததியினருக்கு ஒரு வளமான தேசத்துல என் சந்ததியை பிறக்க வைப்பேன். என் பேர குழந்தைகள் விளையாடுகின்ற இடம் ஒரு உலக சாம்ராஜ்யத்துல உலகினுடைய முதல் நாடாக, உலகினுடைய ஆதிக்க சக்தியாக இந்தியா என்று உருவாகிறதோ அன்னைக்குதான் என் பேர குழந்தை இந்த மண்ணில் பிறப்பான்கிற வாக்குறுதியோடு ஏபிஜேயினுடைய பிள்ளையாக, நேதாஜியினுடைய மறு வடிவமாக பேசுகிறேன். இந்த நேதாஜி, இந்த முத்துராமலிங்க தேவர், இந்த மாதிரியான வரலாற்று நாயர்களை ஏபிஜேயினுடைய மறுபுருவமா நான் என்னை அறிவிக்கல. என்னை 4 லட்சம் பேரும் மேடையில் அறிவித்ததுனால நான் உரிமையோடு பேசுகிறேன். இந்த பவர் வேற யாருக்குமே கிடையாதுங்க. இது வஜ்ரா ராமுக்கு வந்த பவர் அல்ல. ஏபிஜே கண்ட கனவு, ஏபிஜேயினுடைய ஆசீர்வாதம், ஏபிஜேயினுடைய மறுபுருவமாக அவர்கள் என்னை பார்க்கிறார்கள். அவருடைய குடும்பத்தில் ஒரு தடவை பார்க்கிறாங்க. ரொம்ப நெருப்பு பிளம்பாக ஒவ்வொரு தடவை இருக்கிறான். வஜ்ரா வஜ்ரா வஜ்ரான்னு தீவிரவாதியை போல, வஜ்ரா வஜ்ரா வஜ்ரான்னு ஒரு கள போராளி போல, வஜ்ரா வஜ்ரான்னு ஒரு சுதந்திர போராட்ட வீர மாதிரி ஆள் போயிட்டு இருக்கான். அவங்க கிட்ட போய் என்னத்தையாவது ஒண்ணு சொல்லி என்னத்தையாவது அவனை மாற்றி இதெல்லாம் நீ நினைச்சன்னா, அவன் ஏதாவது ஒரு தவறுதலா உன்னை பண்ணிட்டு அவன் மேல வழக்கு போற அளவுக்கு நீ நடந்துக்கிடாத. என் ஆள் புறா தீ பிடிச்ச நெருப்பு, ஒவ்வொரு தினமே கள போராளி. என்னைய வஜ்ரா ராம் அல்ல, வஜ்ரா ராம் ஒரு சிங்கம்னு மேடையில எல்லாரும் பேசுறான். அப்ப சிங்கம் பெத்து விட்டுருக்க பிள்ளை 4.25 லட்சம் பிள்ளை புளிக்கு போய் பிறக்கும். சிங்கம்னு நான் என் பிள்ளை, என் தளபதிகள் சிங்கம் தானே. சிங்கத்தை சீண்டாத, பொதறி விட்டுரும்.
வரும். நான் எச்சரிக்கிறேன், நான் மட்டும் சிங்கம் அல்ல, 4.25 லட்சம் பேரும் சிங்க உணர்வோடு, இந்திய உணர்வோடு, தேசப்பற்றோடு வல்லரசு ஆக்கிய தீர்ணுங்கிற கள போராட்டத்தில் இருக்க போய் இடைஞ்சல் பண்ணிடாத. பின் விளைவுகளுக்கு வஜ்ராராம் பொறுப்பில்லை. வஜ்ராராம் தீவிரவாதத்தை நம்புகிறவன் அல்ல, வஜ்ராராம் வன்முறையில் நம்பிக்கை கொண்டவன் அல்ல, வஜ்ராராம் சட்டத்தை மதிப்பவன், ஒரு சட்ட போராளி, ஒரு MABL கூட வச்சுட்டு சட்டம் தெரிந்தவனாக பேசுகிறேன். இனி அவரே சொல்லிட்டாரு, நான் லாயர் MABL, அவன் LLB படிச்சுட்டு இருக்கான் வஜ்ராராம். ஆனால் வஜ்ராராம் 100 லாயருக்கு சமம், 100 ஜட்ஜுக்கு சமம்னு மேடையில் மதுரையில் அறிவித்த நபர். அந்த உரிமையில சொல்றேன், என் ஆளோட மோதாத, என் ஆள்கிட்ட விளையாடாத, என் ஆள் நெட்வொர்க் பண்ண வரலங்க, என் ஆள் 4.25 லட்சம் பேரும் இந்த நிமிஷத்தில் இருக்கக்கூடிய 4.25 லட்சம் பேரும் ஒரு கள போராளியாக, ஒரு இந்திய தேச விடுதலைக்காக போராடுகின்ற உணர்வோடு, சுதந்திர தாகத்தோடு, நெஞ்சில இந்தியா வல்லரசு ஆகணுங்கிற ஒரு வேட்கைய மனசுல ஏத்தி என் பேச்ச மூச்சா கருதி களமாடுறான். அவன்கிட்ட போய் எதையாவது ஒன்ன சொல்லி அவனை வன்முறை பாதைக்கு திருப்பிடாத. வன்முறையில எனக்கு நம்பிக்கையும் இல்லை, வன்முறை பாதையில் போவதற்கு என்னைய பெத்து விடல, என்னைய சுதந்திர தாகம் தான் ஊட்டிருக்காங்களே தவிர வன்முறையா போகக்கூடாது போகக்கூடாது. MGயும் சொல்றாரு, APJயும் சொல்றாங்க, எங்க அப்பா அம்மாவும் சொல்றாங்க, என் தாத்தா பாட்டி நான் பிறந்த நாள்ல இருந்து இதுதான் சொல்றாங்க. நீ வந்து நெல்லை மாவட்டத்துல பிறந்துட்ட, நெல்லை மாவட்டம் வீரம் விளைந்த மண்ணு தான் இல்லைங்கள, உனக்கு தோட்டம் தூத்துக்குடி மாவட்டத்துல வச்சிருக்கேன், அதுக்கு தண்ணி கன்னியாகுமரி மாவட்டத்துல வருது. இந்த 3 மாவட்டமும் இந்தியாவில் எத்தனை ஆயிரம் மாவட்டம் இருந்தாலும் இந்த 3 மாவட்ட வீரத்துக்கு முன்னாடி அனைவருமே அதுக்கு அப்புறம் தான். அதனால நீ வீரம் இருக்கு வீரம் இருக்குன்னு சொல்லி போயிடாத. எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவர் சொல்லியிருக்காரு, வீரமும் விவேகமும் 2 கண்கள், மூடத்தனமான வீரம் கோழைத்தனம்னு சொல்லியிருக்காரு எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவர். அதனால பொறுமையா சொல்றேன், அன்பா சொல்றேன், அரவணைச்சு சொல்றேன், எங்களை வன்முறை பாதைக்கு திருப்பிடாத. அதுல நம்பிக்கை இல்லை எங்களுக்கு. நாங்கள் சட்டத்தை மதிப்பவர்கள், இந்திய ஜனநாயகத்தை மதிப்பவர்கள், இந்திய பாராளுமன்றத்தை மதிப்பவர்கள், தமிழக சட்டசபையை மதிப்பவர்கள். நாங்கள் இந்த நாட்டினுடைய உண்மையான குடிமக்கள், சுதந்திர தாகம் கொண்ட வீரர்கள். எங்களுடைய ஒரே இலக்கு இந்தியா 2020 வல்லரசு ஆகும்னு அந்த ஆள் எழுதி வச்சுட்டு போகலன்னா நாங்க இந்த மாதிரி வேகமா எடுக்க மாட்டோம். அவர் 2030 2040 எழுதியிருந்தா நீ உன் வழியில போ, நான் என் வழியில போறேன்னு தான் சொல்லியிருப்பேனே தவிர உனக்கு எந்த காலத்திலயும் நான் அழைப்பு விட்டுருக்க மாட்டேன். உன்கிட்ட வந்து உனக்கு இப்ப தெரியும், உன்கிட்ட வந்து பிச்சை எடுக்கிறேன்னு நீ அங்க போய் சொல்லுவேன், என்கிட்ட வந்து கெஞ்சிரா கான்செப்டுக்கு வஜ்ராக்கு வாவான்னு கூப்பிடுறாரு, நீ மேடையில சொல்லு போதான் போற. ஆனா உன்கிட்ட பிச்சை எடுக்கலையா, இந்த நாடு வல்லரசு ஆகணுங்கிறதுக்காக கெஞ்சிற. என்னை நீ பிச்சைக்காரனா நீ மேடையில சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இந்திய நாடு வல்லரசு ஆகணும்னா ஒரே கொடியில வா, இணைந்த கரங்களாக வா. 1000 கரங்கள் ஒன்று கூடினாதான் இந்த தேசம் வல்லரசு ஆகும். நீ ஒரு கரமா நான் ஒரு கரமா இருந்தோம்னா இந்த தேசம் புண்டாடப்படும். இந்தியா 2020 வல்லரசு ஆகும்னு அவர் ஒரு மொழியிலேயே எழுதுறாரு. உலகம் பூரா இருக்க மொழியில பூரா மொழியாக்கம் பண்ணி, மொழி மாற்றம் பண்ணி, எல்லா நாட்டு பாட புத்தகத்திலையும் இந்தியா 2020 வல்லரசு ஆகுங்கிறது பொக்ரான்ல அணுகுண்டு வெடித்த APJ நாயகன், அணுவினுடைய நாயகன், அணுதாயா உலகத்திலே பெருசு, அந்த அணுவினுடைய நாயகனாக அறியப்பட்ட APJ எழுதுற எழுத்து பொய்யாகலாமா? அந்த எழுத்து தவறாகலாமா? உலகம் அவரை சிரித்தாலும் ஒண்ணு, வஜ்ராராம பார்த்து சிரித்தாலும் ஒண்ணுதானே. இந்த வஜ்ராராமன் இருக்கக்கூடிய வீரமும் விவேகமும், இந்த வேகமும் இந்த உணர்ச்சியும் பொய்யாகலாமா? அவர் எழுத்து பொய்யாகிறது ஒண்ணுதான். இந்த வஜ்ராராம் வீரத்தமிழன் பேசுற வார்த்தைகள் பொய்யாகலாமா? பொய்யாக விட மாட்டான் வஜ்ராராம். நான் விட்டாலும் என் 4 லட்சம் சிங்க குட்டிகளும் வெறி பிடித்து அலைகிறார்கள். இந்த தேசத்தை வல்லரசாக்க வேணுங்கிற ஒரே நோக்கத்துல எல்லாரும் போய்கிட்டு இருக்கான். அவன் வேலையெல்லாம் விட்டுட்டு, அவன் பண்ணிட்டு இருக்கிற வேலையை ரிசைன் பண்ணிட்டு, அவன் பண்ணிட்டு இருக்கிற நெட்வொர்க்கை ரிசைன் பண்ணிட்டு, அவன் நெட்வொர்க் கம்பெனி வச்சிருந்தது பூரா மூடிட்டு எல்லாத்தையும் நிபந்தனை இல்லாம என்கிட்ட இணைச்சிருக்கிறான். அன்போடு அழைக்கிறேன், வா. என்னுடைய வீட்டு வாசல் மட்டுமல்ல, என்னுடைய இதய வாசல் திறந்திருக்கு. இது வல்லரசாக்கக்கூடிய ஒரே வாசல் இதுதான். இந்த வாசலுக்குள்ள போ. இந்த வாசலுக்குள்ள 2 வழி இருக்கு. உள்ள போன உடனே அந்த 2 வழி SSS கோவை ரவிச்சந்திரன் ASK என்று அழைக்கப்படக்கூடிய காந்திய வழி ஒரு வழி, இன்னொரு வழி என்கிட்ட இன்னொரு டீம் இருக்கு. இன்னொரு கரமாக அது நேதாஜி கண்ட சுதந்திர வேட்கை. அது ரொம்ப டெரரா இருக்கும், அது ரொம்ப வீரமா இருக்கும், அது ரொம்ப வேகமா இருக்கும். அந்த மாதிரி போகணும்னா அந்த வாசலுக்குள்ள போ. 2 வாசலுக்குள்ள போறதுக்கும் ஒரே வாசல், இதய வாசல். வஜ்ராராம தவிர வஜ்ராக்கு ஒரு ப்ரொமோட்டர் கிடையாது. ஒரே ப்ரொமோட்டரை மட்டும் வச்சு ஒரு கம்பெனி உருவாயிருக்கு அப்படின்னா இந்த உலக நெட்வொர்க் வரலாற்றுல வஜ்ராராம் மேல
வச்ச நம்பிக்கை, ஏபிஜே வஜ்ராராம் மேல வச்சிருக்க நம்பிக்கை, இந்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களும் வஜ்ராராம் வழியில வரணும்னு எண்ணிக்கிட்டு இருக்கிறான், துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த வேகத்தை நீ ஒரு பக்கெட் வாளியில அந்த தீயை அணைக்க முடியாது என்ற உரையோடு என்றுமே வா. என்னைக்கு வேணாலும் நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கே வந்தன்னா நீ கோபுரத்துல இருக்கலாம், கோபுர கலசமா இருக்கலாம். இன்னும் பல மாசம் கழிச்சு நீ வந்ததே ஆகணும். அன்னைக்கு வரும்போது நீ எங்கேயாவது ஒரு இடத்துல ஓரமா இருக்கிற காட்சியை நான் பார்க்க முடியாது. அன்னைக்கு நான் அந்த இந்தியாவினுடைய சக்கரவர்த்தியாக நான் அமரும் போது நீ தெருக்கோடியில் நிற்கிறத பார்க்க விரும்பாதவனாக, உன்னுடைய நண்பனாக, உன்னுடைய உறவினராக, உன் திறமையை மதிக்கின்றவனாக, நீ என்னை விட திறமையாளன்னு நான் நம்புறதுனால நீ இருக்க வேண்டிய இடம் கலசம், நீ இருக்க வேண்டிய இடம் தெருக்கோடி அல்ல. நல்லா அழைக்கிற, உரிமையோடு அழைக்கிற, அன்போடு வா, இந்தியாங்கிற ஒருமைப்பாட்டுக்கு வா. அழைக்கிறேன் அழைக்கிறேன் அழைக்கிறேன், உனக்குரிய மரியாதையை தருவேன். உன்னை எப்ப பார்த்தாலும் உன் காலில் விழுவேன், பொன்னாடை போத்தி உன்னை அணைக்க நான் தயாரா இருக்கிறேன். உன்னை சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறதுக்கு என்னுடைய இதய வாசல் ஓப்பன் ஹார்ட்டடா சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், ஓப்பன் ஹார்ட்டடா. நீ எனக்கு மேலேயே வந்து உட்காரு, தப்பு இல்லை. உனக்கு கீழே நான் இருக்க தயாரா இருக்கிறேன். இந்த கீழே இருக்கிறேங்கிறது உங்கள்கிட்ட அடிபணிகிறது இல்லை, இது ஒரு பணிவு. நானலாக பேசுகிறேன், நானலா பேசுறேன், உன்கிட்ட பணிந்து இருக்க தயாரா இருக்கேன். அன்போடு வா. வர முடிய விருப்பம் இல்லையா, உன் பாட்டுக்கு உன் வேலையை பாரு. என் ஆளை சீண்டாத, என் ஆளை சீண்டி அவன் வேலையை கெடுக்காத. நீ ஒருவனுடைய வேலை வஜ்ராவில் நேற்று சேர்ந்தவன் இன்னைக்கு சேர்றவன் நாளைக்கு சேர்றவன்ட்ட போய் நீ எதையாவது சொல்றதும் ஒண்ணுதான், இந்த இந்தியாவை துண்டாட நினைக்கிறதும் ஒண்ணுதான். நல்லா தெரிஞ்சுக்க, வஜ்ராவை தவிர வேற எதையாவது நீ சுவாசிச்சால் என்னுடைய பார்வையில நீ வழக்கு தொடுத்தாலும் பரவாயில்ல, என்னுடைய பார்வையில, என்னுடைய எண்ணத்துல, என்னுடைய சிந்தனையில நீ ஒரு தேச துரோகி, நீ ஒரு தேச விரோதி. ஓப்பனா சொல்றேன், ஆடியோவா சொல்றேன், கேட்டுக்க. தேசம் ஒன்றுபட வேண்டும். அந்த தேசம் வல்லரசு ஆகணும்னா நெட்வொர்க்கர்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். அனைத்து நெட்வொர்க் கம்பெனியும் ஒரே கம்பெனியா வரணும். அந்த ஒரே கம்பெனியும் பொதுத்துறை நிறுவனமா இருக்கணும். அந்த பொதுத்துறை நிறுவனம் வஜ்ரா, அந்த பொதுத்துறை நிறுவனம் வஜ்ரா, தன்னலம் இல்லாத லீடர்களை கொண்ட நிறுவனம் வஜ்ரா, ஒரு 40 நாள்ல 4 லட்சம் பேரை உறுப்பினர்களை கொண்டு வந்த நிறுவனம் வஜ்ரா, 7 இடங்கள்ல ஓபன் மாநாடு, அறிமுக மாநாடு 7 இடங்கள்ல நடத்துற ஒரே கம்பெனி வஜ்ரா. இன்னைக்கு மட்டும் இல்ல, உலக அரங்கிலையும் சொல்ல முடியும், தலை நிமிர்ந்து சொல்ல முடியும், இந்தியாவை ஒருங்கிணைக்க ஒரே ஆளால தான் முடியும். அது வஜ்ரா வஜ்ரா வஜ்ரா. அதனுடைய தலைமை பொறுப்பு தேசிய தலைவராக வஜ்ராராம் தேர்ந்தெடுக்கப்பட்டா. நான் டிக்ளேர் பண்ண சர்வாதிகாரி ஹிட்லர் மாதிரி ஒரு நாட்டை பிடிச்சுக்கிட்டு நான் சர்வாதிகாரி, நான் தான் இந்த நாட்டு ராஜான்னு சொல்றதுக்கு நான் ஹிட்லர் இல்ல. தேசத்தினுடைய 4 லட்சம் பேரும் 4.25 லட்சம் பேரும் ஒருங்கிணைந்து அதுல உயர்நிலை செயற்குழு 256 பேரை கூட்டி 256 பேரும் ஏக மனதாக நீங்க ஒருவர் தான் தலைமையிற்கு போட்டி போடணும்னு சொல்லி அன்னபோஸ்ட்னா யாருமே எதிர்க்காத சூழ்நிலையில களமாடி தேர்தலில் வெற்றி பெற்று வஜ்ராராம்ங்கிறவன் தேசிய தலைவராக இன்னைக்கு கடமையாற்றுறான். இந்த தேசிய தலைவர் பதவி கூட எனக்கு நிகரான ஒருவரை சந்திக்கும் போது இந்த பதவியை அவனுக்கு கொடுத்துட்டு கடைநிலை ஊழியனாக, கடைசி தொண்டனாக களமாட திறந்த மனதோடு நான் தயாராக இருக்கிறேன். என்னுடைய நோக்கம் தலைமை பதவியோ, தலைவர் பதவியோ, லட்சங்களோ, புகழ் ஆரங்களோ, மேடையில் அலங்காரமோ, புகழோ பேரோ இல்ல. எனக்கு தேவை இந்தியா வல்லரசாகணும், இந்தியா வல்லரசாகணும். அதை முன்னெடுத்த யாராக இருந்தால் அவருக்கு ஒரு அடிமட்ட தொண்டனாக, அவருடைய காருக்கு நான் டிரைவராக, அவருடைய காரை துடைக்கிற ஒரு சேவகனாக நான் இருப்பேன் உறுதி சொல்றேன். இந்தியா வல்லரசாகின்ற இந்த நாளை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டு களமாடி கொண்டிருக்கிறோம். இந்தியா வல்லரசாவது உறுதி. நாளை நமதே, எந்நாளும் நமதே. வஜ்ரா உலகை ஆளும் ஒரு இந்தியன் உலக அரங்கில் தலைவனாக தலை நிமிர்வான். அந்த நாள் இந்திய தேசம் உலக ஏகாதிபத்தியத்திலேயே முதல் நாடாக அறிவிக்கப்படும். ஐக்கிய நாடுகள் சபையில் அறிவிக்கும் போது எங்க ஆள் பூரா இந்தியா முழுவதும் இருந்து ஆரவாரம் செய்து பட்டாசு கொளுத்தி கொண்டாடுவான். மற்றொரு சுதந்திரம் பிறந்து விட்டதுன்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி பேரும் இந்தியா வல்லரசான ஐக்கிய நாடுகள் அறிவிக்கக்கூடிய அறிவிக்கைய அத்தனை திரையரங்களையும் உட்கார்ந்து காண்பார்கள் சொல்லி விடைபெறுகிறேன் தற்காலிகமாக. நன்றி, வணக்கம். மேலான 4.25 லட்சம் என் இனமான உணர்வுகளே,